என்டிஏ கூட கூட்டணி பேச்சுவார்த்தை தீவிரப்படுத்தியிருக்காங்க. கூட்டணிக்கு போலாமா அப்படின்ட்டு தாவைக்கால ஒரு கூட்டம்லாம் நடத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. கூடுதலா பாத்தீங்க அப்படின்னா என்டிஏ கூட்டணிக்குள்ள 60 சீட்டுகள் 80 சீட்டுகள் துணை முதலமைச்சர் அதெல்லாம் கொடுக்கறதா சொல்றாங்களே. 60-80 எந்த காலத்துல புதிய கட்சிகளுக்கு திமுக அதிமுக கொடுத்துருக்கு அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை. நான் தான் 2வது பொசிஷன், திமுக எங்களுக்கு தான் போட்டின்னா ஆல்ரெடி 66 எம்எல்ஏ உட்கார்ந்துருக்கேன். 66 பேர் முதல்ல கேண்டிடேட் பேர் தெரியுமா? அதாவது திமுகக்கு என்னன்னாங்க, இந்த தாவேக்கா பாஜகவுடைய பி டீம்னு சொல்லணும். அதான் கடைசி வரைக்கும் அந்த சொல்றதன் அடிப்படையில் இவங்க எப்படியாவது வெற்றி பெற வைக்கணும். 3வது கட்சி தமிழ்நாட்டு அரசியல் வெற்றி பெற்றதே கிடையாது. அப்ப இவங்க திடீர்னு எப்படி செஞ்சுருவாங்க? ஆனா நாங்க புதிய வரலாறு படைப்போம்னு சொல்லலாம். அப்படி எந்த வரலாறு நீங்க படைச்சது கிடையாது. இவருக்கு உள்ள என்டிஏ அணிக்கு வந்தா 10 சீட்டு கொடுப்பாங்க, 10க்கு மேல கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா கொடுக்கறதுக்கு அங்கே சீட்டு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ரியாலிட்டி தெரியும். அதிமுக கூட்டணியில் தாவேக்கா வந்தா 2011 போல இருக்கும். அது எப்படின்னா விஜயகாந்த் வெற்றி பெற்று எதிர்கட்சி அந்தஸ்துக்கு உயர்ந்தார்ல, அது போல இருக்குங்க. ஒருவேளை வராம விட்டார்னா யூத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பது ஊடகவியலாளர் ராஜா ஸ்டாலின் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ முதல்ல விஜய் அவர்கள் காங்கிரஸோட கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகள் போயிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்டிஏ கூட கூட்டணி பேச்சுவார்த்தை தீவிரப்படுத்தியிருக்காங்க. அதனால மாநில செயலாளர்கள் கூட்டம்லாம் நடத்தி கூட்டணிக்கு போலாமா அப்படின்ட்டு தாவைக்கால ஒரு கூட்டம்லாம் நடத்தியிருக்காங்கன்னு சொல்றாங்க. கூடுதலா பார்த்தீங்க அப்படின்னா என்டிஏ கூட்டணிக்குள்ள 60 சீட்டுகள் 80 சீட்டுகள் துணை முதலமைச்சர் அதெல்லாம் கொடுக்கறதா சொல்றாங்களே, இது எந்த அளவுக்கு உண்மை நினைக்கிறீங்க சார்? அதுங்க அவர் முதலமைச்சரும் கூட அறிவிச்சலாம் இந்த என்டிஏ கூட்டணியில். அப்படி தான் பேசிட்டு இருக்காங்க. 60-80 எந்த காலத்தில் புதிய கட்சிகளுக்கு திமுக அதிமுக கொடுத்துருக்கு அப்படி ஒன்று இல்லவே இல்லை. இவங்களா அதை டிமாண்ட் கிரியேட் பண்ணுறாங்க. இவங்களாம் ஏற்கனவே காங்கிரஸ் கூட போகிற மாதிரி ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணாங்க. அதை வச்சு காங்கிரஸ் பேசி பார்த்தா திமுக இன்னும் மசியில் 25 சீட்டுங்கிறது 28 தர அப்படின்னு முடிஞ்சிச்சு. இப்போ ஏன்னா இப்போ அதுபோல் இப்போ இவங்களும் அப்படி ஒரு டிமாண்ட் கிரியேஷன் தான் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர எங்கேயாவது ஒரு புதிய கட்சிக்கு, இவங்களோட பழைய பெரிய கட்சியெல்லாம் இருக்குங்க. இப்போ பாமக எந்த கூட்டத்தில் பாமக என்னைக்காவது 40 சீட்டு 30 சீட்டு பேசியிருக்கா? அவங்க 18-20 எம்எல்ஏ சட்டமன்றத்தில் இருந்தவங்க. அந்த கட்சிக்கு அதான் நிலைமை. தேமுதிகவே 10 சீட்டாக சுருங்கி போச்சு. இப்படி ஒவ்வொரு 10 ஆண்டுகளும் ஒரு புதிய கட்சி வருங்க. நான் சொல்கிறேன் உதாரணத்துக்கு வைகோ வந்தாரா, அடுத்து அவர் கூடயே ராமதாஸ் வந்தார், அடுத்து திருமாவளவன் புது வரவ வந்தார், சீமான் வந்தார். இப்படி ஒவ்வொருத்தரும் வந்தாங்க. விஜயகாந்தும் வந்தாங்க. இப்போ என்னவா இருக்கிறாங்க? ஆக ஒரு கட்சி இருக்குமே தவிர பெரிய அங்கீகாரம் அவங்க வைகோ முதலமைச்சர் கேண்டிடேட் தாங்க. நான் பட்டாளி வச்சு அன்புமணி அவர்கள் முதலமைச்சர் கேண்டிடேட் நிறுத்திட்டாங்க. ஆக நானும் முதல்வர் ஆவேன்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் 2011 முதல்வர் இலக்குன்னு சொல்லி அவர் சூழெழுத்து விளம்பரங்கள் எழுதியிருந்தாங்க. இப்படி ஒவ்வொருத்தருமே முதலமைச்சர் இலக்கு தான். விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி தலைவராகவே இருந்தவர். ஆக இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு 10 ஆண்டும் முடிஞ்சு போச்சு. ஆக இவங்க என்னன்னா விஜய் அவர்கள் அந்த கட்சியும் ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டமைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நாங்கள் ஒரு பெரிய கட்சி மாதிரி, நாங்கள் தான் எதிர்கட்சி. அதாவது நான் யாரை வேணாலும் எனக்கு எதிரின்னு சொல்லலாங்க. ஆனால் அவங்களுக்கு நான் சூட்டபிளா அப்படிங்கிறது தான் முக்கியம். ஏன்னா நான் தான் 2வது பொசிஷனு, திமுக எங்களுக்கு தான் போட்டின்னா ஆல்ரெடி 66 எம்எல்ஏ உட்கார்ந்துருக்கேன். இங்கே 66 பேர் முதல்ல கேண்டிடேட் பேர் தெரியுமா? சரி, இவரெல்லாம் சொல்கிறார் இல்லைங்க, சனிக்கிழமை சிபிஐ விசாரணைக்கு போகிறதுக்கு இருந்துச்சு இல்லையா முதல் விசாரணையில். அந்த விசாரணைக்கு அப்போ நேர்முக கேண்டிடேட்டை கூப்பிட்டு நேர்முக தேர்வு நடத்தினார். அந்த நேர்காணலில் எத்தனை பேர் வர வச்சார்? 60 பேர் தான் வர வச்சார். அப்போ என்ன அர்த்தம்? தேர்தல் தேதியை அறிவிச்சாச்சுங்க. அப்போ உங்கள் நேர்காணல் முடிகிறதுக்கு 234 தொகுதி நீங்கள் முடிக்கிறதுக்கு தேர்தலே முடிஞ்சு போயிடுங்க. அங்கே என்ன கணக்கு? சும்மாங்க, அதாவது பேசி பார்க்கறது, இல்லைன்னா நாங்கள் பெரிய ஆளுன்னு சொல்லி பார்க்கறது, கடைசியில் ஏதாவது ஒரு இடத்த காம்ப்ரமைஸ் ஆகிடுறது. இவ்வளோதாங்க. சீமானு தனித்து போட்டிட்டு ஒரு கேரத்தால் 3 தேர்தல், அதாவது 3 சட்டமன்ற தேர்தல், பார்லிமெண்ட் தேர்தல், உள்ளாட்சி தேர்தலாக சந்தித்து இன்றைக்கே அந்த 40 லட்சம் வாக்குகளை கொண்டு வந்து வச்சுருக்காரு. அவரே ஒரு சீட்டு ஜெயிக்க முடியல. நிலைமை தான். நீங்கள் என்ன வேணாலும் போட்டிட்டுங்க, பர்சன்டேஜ் வாங்குங்க. என்ன பர்சன்டேஜ் வாங்குங்க? அதிகபட்சமாக ஒரு 10% வாங்கலாங்க. யாரும் வாங்கினது கிடையாது. நீங்கள் சொல்லலாம் 15 இருக்குது 20 இருக்குது. இந்த படத்தில் சொல்கிற மாதிரி 900 அப்படிங்கிற கதையாக போயிடும். இதெல்லாம் நீங்கள் சொல்லலாம் எவ்வளோ வேணாலும், ஆனால் வெற்றி பெறணும்ல.
கண்டிப்பா. அப்ப இந்த மாதிரியான வதந்திகளை பரப்புவது யாருன்னு நினைக்கிறீங்க சார்? திமுகவும் தமிழக வெற்றி கழகமும் தான் இந்த மாதிரியான சீட்டுகள்லாம் பேரம் பேசுறாங்க, துணை முதலமைச்சர் வர கேட்கறதுக்கு பேரம் பேசுறாங்க அப்படின்ற வதந்திகள் வந்து திமுகவும் தமிழக வெற்றி கழகமும் பண்ணணும். காரணம் என்னவா இருக்கு? அதாவது திமுகக்கு என்னன்னாங்க, இந்த தாவேக்கா வந்து பாஜகவுடைய பி டீம்னு சொல்லணும். அதான் கடைசி வரைக்கும் அந்த சொல்றதன் அடிப்படையில் இவங்க எப்படியாவது வெற்றி பெற வைக்கணும். அந்த பாஜக பி டீம்னு சொல்லிட்டா தாவேக்காவுக்கு போகக்கூடிய அவர் சிறுபான்மை வாக்கு வாங்குவாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த வாக்கு வாங்காமல் போயிடுவாங்கல்ல. அப்போ வாங்கலாங்கிற அடிப்படையில் திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. இதான் விஷயம். ஆனால் உண்மை என்னன்னா, தேர்தலில் வந்தார் ஒருவேளை கூட்டணி அமைதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம அதிமுக கூட்டணியில் தாவேக்கா வந்தால் 2011 போல இருக்கும். அது எப்படின்னா, விஜயகாந்த் வந்து வெற்றி பெற்று எதிர்கட்சி அந்தஸ்துக்கு உயர்ந்தார்ல, அது போல இருக்குங்க. ஒருவேளை வராமல் விட்டார்னா 2016 எப்படி வந்து ஒரு சாதாரண எம்எல்ஏ குமரகுருளாலே தோற்கடிக்கப்பட்டார் விஜயகாந்த். ஒரு பெரிய மாஸ் லீடர்னு சொல்லிட்டு நான் ஒரு பெரிய நடிகர் அவளுக்கு சப்போர்ட் இருக்குன்னு உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் 2வது இடம் இல்லைங்க, அவர் 3வது இடம் வந்தவர். அவர் டெபாசிட் காலி. ஆக அதுதான் விஜயகாந்த் அவர்கள் எப்படி நடந்துச்சோ அது போல தான் விஜய்க்கும் கூட்டணிக்கு வந்தால் அவர் ஒரு ஒன்று கூட்டணி அமைச்சரவையில் இடம்பெறதோ அல்லது எதிர்கட்சியாக இருக்கிறதோ செய்வார். அப்படி கூட்டணிக்கு வரலைன்னா என்ன ஆகிடும்னா, ஒரு சீட்டு 2 சீட்டு ஜெயிக்கிறது தடுமாற்றம் ஆகிடுங்க. அதான் அரசியல் யதார்த்தம். ஏன்னா 3வது கட்சி தமிழ்நாட்டு அரசியல் வெற்றி பெற்றதே கிடையாது. அப்போ இவங்க திடீர்னு வந்து எப்படி செஞ்சுருவாங்க. ஆனால் நாங்கள் புதிய வரலாறு படைப்பேன்னு சொல்லலாம். அப்படி எந்த வரலாறு நீங்கள் படைச்சது கிடையாது. ஏன்னா உங்களுடைய கேண்டிடேட் பேர் தெரியணும்ல. ஒரு உதாரணத்துக்கு இப்போ நான் தாம்பரம் சொல்கிறேங்க. உதாரணத்துக்கு தாம்பரத்தில் அண்ணன் திமுக கேண்டிடேட் SR ராஜா இருக்கார். எதிர்கட்சி வேட்பாளராக யார் இருக்கா? சிட்லப்பாக்க ராஜேந்திரன் இருக்கார். அவருக்கு அடுத்து இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் சின்னையா போன்றவர்கள் இப்படி இருக்காங்க, ஒரு பட்டியல் வச்சுக்க. அப்போ இந்த 4-5 பேருக்குள்ளே யாராவது ஒருத்தர் வருவாங்க, கேண்டிடேட் அனுப்பாங்க, அவங்க வெற்றி பெற்று ஆட்சிக்கு அமைவாங்கன்னு தெரியும். அப்போ விஜய் கட்சியுடைய கேண்டிடேட் பேர் என்ன? அப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் நான் 234 தொகுதியில் இந்த ஊரில் தாவேக்காவுடைய வேட்பாளர் இவர் தாங்க அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா பலம் வாய்ந்த திமுக அதிமுக வேட்பாளர் பட்டியல் இவங்க தான் உறுதின்னு சொல்ல முடியாது. நாளைக்கு சொல்லுவாங்க கூட்டணி சீட்டு அந்த தொகுதி எனக்கு கட்டாயம் வேணும்னு பிடிவாதமாக கேட்பாங்க. அப்போ அந்த கூட்டணிக்கு சீட்டு கொடுத்துருவாங்க. கொடுத்ததன் அடிப்படையில் கேண்டிடேட் மாறிடுவாங்க, அவர் வேறு தொகுதி போயிடுவாங்க. அப்போ அப்படிங்கும்போது என்ன சிக்கல் வரும்? அப்போ அவர் புதிய தொகுதியில் போய் வேலை பார்க்குறதாயிடும். இப்போ உதாரணம் சைதாப்பேட்டில் ஒருத்தர் வேலை பார்த்துருப்பார், அவர் கூட்டு போய் டீனர் இதில் போட்டுருவாங்க, வேலைச்சேரில் போடுவாங்க. அப்போ அப்படிங்கும்போது அவர் இப்போ சைதாப்பேட்டை நினைக்கும் போது அவர் ஒரு வேலையை பிளான் பண்ணி செஞ்சு வச்சுருப்பார் இத்தனை ஆண்டுகளாக. திடீர்னு வேலைச்சேரிக்கும் அவரே எங்கே சமாளிக்கிறது கஷ்டம். அப்படிங்கும்போது நீங்கள் விஜய் தூக்கிட்டு ஒரு விஜயோட வேட்பாளரை வேலைச்சேரில் நிற்க வேண்டிய சைதாப்பேட்டில் நிற்க வேண்டிய கொண்டு போய் பூந்தமல்லியிலன்னு போட்டிங்கன்னா எப்படி வெற்றி பெறுவார்? சார், இப்போ விஜய் அவர்களுக்கு வந்து தெரிஞ்சோ தெரியாமலையோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20% வாக்கு வங்கியில் இருப்பதா வந்து சொல்லப்படுதுல. இப்போ 20% அப்படின்றதே கம்மி அப்படின்ற ஒரு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் இப்போ இருக்குதுன்னு சொல்றாங்க. ஏன்னா விஜய் அவர்களுக்கு அதிகப்படியான வாக்கு சதவீதம் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. ஒருவேளை என்டிஏ கூட்டணிக்குள்ள விஜய் அவர்கள் வந்தா என்டிஏ கூட்டணிக்கு மிகப்பெரிய லாபம் தானே. ஏன் அதை வந்து மறுக்கிறாங்களா என்டிஏ கூட்டணியில் இருக்கிறவங்க? அப்படிலாம் எந்த இது இல்லைங்க. ஆனால் அவர் வந்து 20ங்கிறது ஒரு அதிகபட்சமாக அவங்க கணிச்சிக்கிறாங்க. தமிழ்நாட்டு அரசியல் அப்படி யாருமே வாங்கினது கிடையாது. ஏன்னா நம்ம எப்பயுமே ஒரு ரிசல்ட்டு அது ஓரியன்டாக தான் நம்ம பேச முடியும். இதுக்கு முன்னாடி நடந்து முடிந்த தேர்தலில் அதிகபட்ச இண்டிபெண்டன்ட் பர்ஃபார்மன்ஸ் 8 to 10 தான் இருக்குது. அது விஜயகாந்த் வாங்கினார் தனிப்பட்டவர், வைகோ வாங்கினார், அந்த மாதிரி இவங்க பாட்டாளி மக்கள் கட்சி வாங்கினாங்க தனிச்சு நின்று நாங்கள் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லி. அதுதான் அதிகபட்ச பர்ஃபார்மன்ஸாக இருக்குது, அதிகபட்சம் 10%. ஏன்னா விஜயகாந்தும் ஒரு பாப்புலரான நடிகர் தான். அதனால் நம்ம அவரோட தான் இதை ஒப்பிட்டு பார்க்க முடியும். அப்போ அவருக்கு கிடைச்சதை விட கூடுதலாக கிடைக்கினா கூட அப்படியே ஒரு 2-3% கூட கிடைக்கலாம். 10% அதிகபட்சமாக அவருக்கு கொடுக்குற ஒரு பாசிட்டிவ் ஸ்கோரு. அதை மீறி 20ங்கிறது அதிகம் ஒன்று. ஆனால் 1% 2% கூட இருக்கட்டும். ஆனால் அப்படி இருக்கிறவரை கூட கூட்டணிக்கு வச்சுக்கிற கட்சி தான் என்டிஏ அணியும் திமுகவும் அப்படி தான். ஆனால் இந்த என்டிஏ அணியில் ஏற்கனவே ஃபார்ம் ஆகி ஒரு ஜெல் ஆகி போயிட்டுருக்கு கூட்டணி. இவர் வந்து இங்கே வந்து நான் வந்து வருவேன் அப்படிங்கிறதும், நான் ஒரு துணை முதலமைச்சர் அப்படிங்கிறதும், எனக்கு ஒரு 50 சீட்டு 60 சீட்டுங்கிறதுமே இவரை சொல்லிக்கிறது. இவருக்கு உள்ள என்டிஏ அணிக்கு வந்தால் 10 சீட்டு கொடுப்பாங்க, 10க்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா கொடுக்குறது அங்கே சீட்டு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ரியாலிட்டி தெரியும். என்ன சரி மிஞ்சி போனால் என்னங்கன்னா ஒரு 20 கொடுக்கலாம், அதுக்கு மேலே அங்கே வாய்ப்பே கிடையாது. ஏன்னா சீட்டு கணக்குள்ளே நான் போவேணாம். முதல்ல நீங்கள் உள்ளே வரீங்கிறத எப்போ நீங்கள் சொல்லுவீங்க?
கடைசி நாளில் சொல்லுவேன், தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க, இன்னும் ஒரு 40 நாள் தேர்தலே முடிஞ்சிட போகுது, ஏப்ரல் 23 தேர்தலே முடிஞ்சிட போகுது. அப்படி எப்படி நீங்கள் பண்ணுவீங்க? ஆக இவர்கள் ஒரு சீட்டு பேரத்தை மட்டும் இல்லாமல் இது ஏதோ ஒரு மணி லாண்டரிங் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அவர்கள் நடந்து கொள்வது, அவர்கள் பின்னாடி இருக்கிற சக்திகள், ஆதவர்ஜுனா போல், ஆதவர்ஜுனா யாருடைய துணையில் இருந்தாலும் தெரியும். ஆதவர்ஜுனா மாமனார் திமுகவுக்கு வெளிப்படையாகவே பணம் கொடுத்தாருன்னு தெரியும், தேர்தல் நிதியா என்ன சட்டப்படி தான் கொடுத்தாரு, தேர்தல் நிதியை சட்டப்படி தான் கொடுத்தாரு. ஆக இப்படி ஒவ்வொரு விஷயமும் நடக்குதுன்னு வச்சுங்க. ஆக இவர் திமுக பின்னாடி இருந்து இயக்குகிறாருங்கிறது தான் என்னுடைய பகிரங்கமான குற்றச்சாட்டு. ஏன் குற்றச்சாட்டு இருக்கிறாங்க? இதே மாதிரி ஒரு வேலையை தான் கமலஹாசன் அவர்கள் போன தேர்தலில் செஞ்சாருங்க. 12 லட்சம் ஓட்டு வாங்கினாருங்க. அந்த 12 லட்சம் ஓட்டு வாங்கினதால தான் அதிமுக அணி தோல்வியை தழுவிச்சு. ஏன் தோல்வியை தழுவிச்சுன்னா, இவர் அங்கங்கே வாக்குகளை பிரிச்சார்ல 2021 ஒரு 1000 ஓட்டு 2000 ஓட்டுன்னு பிரித்தார் இல்லையா? அந்த பிரித்ததன் அடிப்படையில் தான் திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு கிடச்சி. ஏன்னா நிறையா தொகுதிகளில் இப்போ டீனரில் 200 ஓட்டு, விருத்தாசத்தில் 800 ஓட்டு கூட்டணி, உளுந்தூர்பேட்டையில் ஒரு 4000 ஓட்டு, இப்படி நிறையா தொகுதிகள் நம்ம உதாரணத்துக்கு சொல்லலாம். ஒரு 60க்கு மேற்பட்ட தொகுதிகள் இந்த கமலஹாசன் மக்கள் நீதி மையம் வாங்கிய வாக்கால் அதிமுகவுக்கு தோல்வி வந்துச்சு. ஆக இந்த மாதிரி திமுகவை ஜெயிக்க வைக்கிற வேலையை கமலஹாசன் செஞ்சதுக்காக பரிகாரமாக தான் அவர் கூட்டு மாநில எம்பி கொடுத்தாங்க. புரியுதுங்களா? இந்த குற்றச்சாட்டுக்கு நேரடியாக நான் ஒரு ஆதாரத்தை அடிக்கிட்டேன். அதுபோல தான் விஜய் அவர்களை எதிர்காலத்தில் திமுகவுக்கு கூட்டணியில் சேருவார், கூட்டணியில் அவருக்கும் நல்ல கௌரவமான பொறுப்பு கிடைக்கும். ஆனால் விஜய் அவர்கள் அதிமுக கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த பஸ் அவர் மிஸ் சார், நீங்க அதாவது இப்போ கமல் அவர்கள் திமுக கூட்டணியில சேர்ந்ததற்கு காரணம் நீங்க சொல்றீங்க, பல காரணங்கள் இருக்கலாம். இன்னொன்னு, அவர் அதிமுக இருந்த ஜெயலலிதா அவர்களையோ இல்லைன்னா எம்ஜிஆர் அவர்களையோ முன்னிறுத்தி எந்த இடத்துலையுமே பேசினது இல்லை. ஆனா இப்ப விஜய் அவர்கள் முழுக்க ஒவ்வொரு மேடைகள்லையும் எம்ஜிஆர் அவர்களை மிகப்பெரிய அளவுல உயர்த்தி பேசும்போது எப்படி அவர் திமுக கூட்டணிக்குள்ள போவாரு அப்படின்னு சொல்றீங்க, திமுகவுடைய பி டீம்னு சொல்றீங்க? ஏங்க 3 முறை இந்த கட்சி முதலமைச்சராக்கின ஓபிஎஸ் திமுகவுக்கு போகும்போது, எம்எல்ஏ ஆக்கின கட்சி, அமைச்சராக்கின கட்சி செந்தில் பாலாஜி போய் சேரும்போது, கலைஞரை அடிக்க பாஞ்ச சேகர் பாபு போய் திமுகவுக்கு சேரும்போது எப்படி இவர் மட்டும் சேர மாட்டார்? புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆள் நான், புரட்சித் அம்மாவுடைய ஆள் நான் அப்படின்னு சொல்லிட்டு, அரசியல் வாரிசு நான் சொல்லிக்கிட்டு, இந்த அதிமுக வாக்கு வங்கி ஏதாவது கிடைக்குமா, எம்ஜிஆர் ரசிகருடைய வாக்கு வங்கி கிடைக்குமான்னு ட்ரை பண்ணுறாரு ஒழிய, அவர் உருவாக்கிய இந்த கட்சியை தோற்கடிக்கிற வேலையை செய்கிறது அவருடைய வேலையா இருக்கு. கண்டிப்பா சார். இப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா IBDS அவங்களுடைய கருத்து கணிப்பு வெளியாச்சு. அந்த கருத்து கணிப்புல பாத்தீங்கன்னா திமுக 24.77%, தாவேகா 23.46% பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இது முழுக்க அவர்களுக்கு சாதகமா சொல்லக்கூடிய ஒரு கருத்து கணிப்பா இருக்கு. திமுகவிற்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் சாதகமா இருக்கக்கூடிய கருத்து கணிப்பா இருக்கு. இது பார்க்கும்போது தினமலருடைய கருத்து கணிப்பு பார்க்கும்போது முதல் இடத்துல அதிமுக தான் இருக்கு. இந்த 2 கருத்து கணிப்பையும் நீங்க எப்படி பாக்குறீங்க கம்பேர் பண்ணி? திமுக எடுத்துக்கின்னு வச்சுக்க, அந்த IDPS சொன்ன கருத்து கணிப்பை ஏற்றுக்குவான், நாங்கள் தான் வந்துடுவோம் அப்படின்ட்டு. ஆனால் அதே தினமலர் எடுத்த கருத்து உண்மையான கருத்து கணிப்பு அப்படின்னு இருக்கு இல்லையா? அதான் இப்போ அதிமுக வரும் ஜெயிச்சிரும்னு சொல்கிற கருத்து கணிப்பெல்லாம் பொய்ன்னு சொல்லிடுவான். ஆனால் திமுக வரும், தாவேகா 2வது இடத்துக்கு வரும், அதிமுக 3வது இடம் வரும்னு சொன்னால் அந்த கருத்து கணிப்பு சரின்றுவான். அதுதான் பொதுவாக நடந்துக்கிறது. ஆனால் உண்மை என்னென்னா அதிமுக வெற்றி பெறுங்க. நான் என்ன சொல்கிறேன், மக்கள் எதிர்ப்புகள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்காதீங்க. நான் அதிமுகவுக்கு ஒரு இது சொல்கிறேன். 7.5% இடஒதுக்கீடு கொடுத்தார் எடப்பாடியார். காவேரி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக தஞ்சை டெல்டா மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிச்சாரா? அப்புறம் ஒவ்வொரு ஆண்டும் மருத்துவக் கல்லூரி தொடங்கினார். ஒரே ஆண்டு 11 மருத்துவக் கல்லூரி, அரசு கல்லூரி, கலைக்கல்லூரி, பாலிடெக்னிக், இப்படி எல்லாமே செஞ்சார். இது இல்லாமல் அத்திக்கடு அவினாஷ் திட்டங்கள் நீண்ட நாள் திட்டம், அந்த நீண்ட நாள் திட்டத்தை கொண்டு வந்து வச்சாரா? இதையெல்லாம் உருவாக்கிய கட்சி, அந்த கட்சியுடைய ஆட்சியை திருப்பி 2011 வந்துச்சா? ஏன் வரல? அப்போ ஏன்னா அந்த இடத்த பெரிய எதிர்ப்பு இருக்கிற மாதிரி பிஜேபி ஒரு மதவாத சக்தி, அந்த மதவாத சக்தியோடு அதிமுக இருக்குது, அதனால் அந்த கட்சியை தோக்கடிங்க அப்படின்னு திமுக ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணுச்சு இல்லையா? அந்த பொய் பிரச்சாரம் அவர்களுக்கு கை கொடுத்துச்சு. அது கை கொடுத்த அடிப்படையில் தான் ஆட்சி மாற்றம் இருந்துச்சு. ஒன்றும் இல்லைங்க, 42 எம்எல்ஏ 2 பேருக்கும் வித்தியாசம். அதிமுக கூடுதலாக 42 எம்எல்ஏ இருந்தால் ஆட்சி. ஏன்னா 66 எம்எல்ஏ அவங்க வச்சுருக்காங்க. அந்த கூட்டணிங்கிறது பாமகவும் பாஜகவும் சேர்ந்து 75 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க இன்றைக்கி.
அப்போ இந்த 75 எம்எல்ஏக்கள் கூடுதல் ஆட்சி அதிகாரம் 117 எம்எல்ஏ இருந்தால் போதும். அப்போ 42 எம்எல்ஏ தான். ஆக திமுகவுக்கு எப்படி வந்து அதிமுக இவ்வளோ திட்டங்கள் செஞ்சால் அந்த ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாமல் போச்சுல 21. அப்போ இப்படி இதே மாதிரி ஒரு திட்டங்கள் நீங்கள் திமுகவுக்கு சொல்ல முடியுமா? நீங்கள் மகளிர் உரிமை தொகைன்றது 2 பேருமே முன் வச்ச திட்டம் தான் அது. அதனால் அது வந்து அவருடைய ஸ்கோர்னு சொல்ல முடியாது. நீட்டு நீங்கள் சொன்னதை செய்யலை, மாதந்தோறும் மின்சார கட்டணங்கிறதே நீங்கள் செய்யலை, அம்மா உணவகங்கள் சரியாக நடத்தலை, ஏன்னா மகளிருக்கு கொடுத்த தாலிக்கு தங்கம் திட்டத்தை நிறுத்திட்டீங்க, லேப்டாப் திட்டத்தை நிறுத்திட்டு தேர்தலுக்கு அப்புறம் தேர்தல் முடிகிற நேரத்தில் கொண்டு வந்தீங்க. அப்போ இது எல்லாமே நீங்கள் தேர்தலை மையம் வச்சு செய்கிறீங்கன்னு மக்களுக்கு தெரியுது. அதனால் நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தாலும் மக்கள் வந்து அந்த இடத்துக்கு செல்லுபடி ஆகாது. ஆக இவ்வளோ செஞ்சு அதிமுக தோக்கும் போது நீங்கள் எப்படி தோக்க மாட்டீங்க? ஒன்று. அடுத்து வரலாறுல அதிமுகன்னு ஒரு கட்சி தோற்றுவித்ததுக்கு பிறகு ஒரு முறை கூட திமுக 2வது முறை ஜெயிச்சிருக்கிறாங்க எலெக்ஷனில். திமுக என்னைக்காவது ஒரே ஒரு முறையாவது 20 MP 25 MP தான் வச்சுருக்காங்க, மொத்தமாலாம் ஜெயிச்சதில்லை. கூட்டணி தான் காங்கிரஸ் எல்லாம் சேர்த்து தான் வரும். ஆனால் அதிமுக அப்படி இல்லைங்க, 2014 37 MP ஜெயிச்சாங்க. ஸோ அப்படி வந்து ஒரு பலம் வாய்ந்த கட்சியாக அதிமுக இருக்குது. தனித்து போட்டிட்டு ஆட்சி அமைச்ச வரலாறும் அதிமுகவுக்கு உண்டு. அது 2016 நடந்தது. என்ன அதுபோல் தனிச்சு MP அதிகபட்ச கைப்பற்றிய வரலாறும் 37 MP கைப்பற்றிருந்தாங்க. அதுபோல் கூட்டணியில் 203 சீட்டு ஜெயிச்ச வரலாறும் அதிமுக உண்டு 2011 விஜயகாந்த் கூட இருக்கும்போது. ஆக இந்த மாதிரியான சாதனைகள் திமுகவுக்கு உண்டா? இல்லை. இதுதான் கண்டிப்பா சார். இப்போ நீங்க இவ்வளவு விஷயங்கள் வந்து திமுக மேல அலகேஷன்ஸ் வைக்கிறீங்க, இருந்தாலும் கூட திமுக 2வது முறையா இந்த முறை வெற்றி பெறுவதற்கான அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மைனாரிட்டி கவர்மெண்டாவது திமுக அமைச்சருன்னு சொல்றாங்களே, இது நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இது அவர்களுடைய யூகங்க. ஆனால் வரலாறுல மீண்டும் வந்ததில்லைன்னு ஒரு இதை சொல்லிட்டேன். இருந்தாலும் அவர்களுக்கு வெற்றி பெறதுக்கான சாத்தியக்கூறுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த சாத்தியக்கூறும் இல்லை. காங்கிரஸ் கட்சியுடைய வாக்கு அப்படிங்கிறது 4% இருக்குது. தேமுதிக 2 லட்சம் ஓட்டாக சுருங்கிடுச்சு. கமலஹாசன் வாங்கின 12 லட்சம் ஓட்டுமே கூட சரத்குமார் கூட இருந்தார், அவர் கூட்டணியில் இருந்தார். அப்புறம் பாரிவேந்தருடைய IJK கட்சி கூட இருந்துச்சு. இன்னைக்கு அந்த IJK கட்சி பாஜக கூட்டணியில் வந்துருச்சு, என்ன NDA கூட்டணியில் இருக்கிறாங்க. அப்போ அவர்கள் வாங்கிய வாக்கு, சரத்குமார் அவர்கள் பாஜகவில் இணைஞ்சிட்டாரு. அப்போ 12 லட்சம் ஓட்டுங்கிறது வெறும் கமலஹாசனுக்கான ஓட்டு கிடையாது அது, என்ன. ஆக அதையெல்லாம் நம்ம கணக்கு பண்ணோம். பாரிவேந்தருக்கு ஒரு சமூக பின்னணி இருக்குது, பார்க்க குலத்தை சேர்ந்த ஒரு சமூக பின்னணி. சரத்குமார் அவருக்கு நாடார் சமூகத்தை சேர்ந்த அந்த சமூக பின்னணி இருக்குது. இந்த சமூக பின்னணிலாம் போன தேர்தலில் ஒர்க் அவுட் ஆகிருக்கும், குறைந்தபட்ச வாக்குகள் வந்திருக்கும். அப்போ அந்த பழைய பலத்தில் திமுக கிடையாது, பலம் குறைஞ்சிருக்கு. ஆனால் இங்கே பலம் கூடியிருக்கு. என்னென்னா உங்களுக்கு டிடிவி தினகரன் போன முறை எதிர்த்து நின்று ஓட்டுகளை வாங்கினவர், ஏழத்தால் 10 லட்சம் வாக்குகள் வாங்கினவர். அந்த 10 லட்சம் வாக்குகள் இப்போ இன்னைக்கு கூட வருது. வரும்போது அதிமுக வெற்றி வாய்ப்பாக இருக்குமா இருக்காதா? அடுத்தது பாஜக பல மடங்கு வளர்ந்துருக்கு. 3% ஓட்டு வாங்கிட்டு இருந்த கட்சி இன்னைக்கு இண்டிபெண்ட்டாக அதன் தலைமையிலே கூட்டணி அமைக்கும் போது 18% ஓட்டு வாங்கிட்டாங்க. அது பார்லிமெண்ட்டு கூட விட்டுருங்க, 11% வாங்கினாங்க. அந்த 11 வேணாங்க, கம்மியாக ஒரு 4% குறைஞ்சிட்டு கூட போட்டோம். ஒரு 7% வந்தால் டிடிவி தினகரன் கொண்டதில் வாட்டு, இவங்க ஒரு 7% வாக்கு, 2 சேரும்போது அதிமுக தனிப்பெருமான வெற்றி பெற்றுமா? இந்த தேர்தலில் அதிகபட்சமாக 41% இருந்தால் போதுங்க, ஒரு அணியே வெற்றிங்க. நீங்கள் 50 தாண்டணும் அவசியமே இல்லைங்க. அப்போ இந்த 40% ஆல்ரெடி அதிமுக அடிக்க இருக்குது. பாஜகவுடைய வாக்கு வங்கி இவங்க பட்டாளி மக்கள் வச்சு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் வட தமிழ்நாட்டை பொறுத்தவரை வன்னியர் பெல்ட்டில் அவங்க ஒரு 11% வாங்குவாங்க. அந்த 11% பாஜகவுடைய இதான் சொல்கிற ஒரு 8%, 19%. என்றைக்குமே அதிமுக குறைந்தபட்ச வெற்றினால அவங்க 32% வாங்கிடுவாங்க. அந்த 32ம் இவங்களுடைய 19% கூட்டணி இடத்துல 50க்கு மேலேயே போயிடுதா சாதாரணமாக. அப்புறம் IJK ஒரு வாக்கு வங்கி வாங்குமா? அவங்க குறைந்தபட்சம் 1% வாங்குவாங்களா? GK வாசன் வாங்குவாரா? அப்போ இந்த வாக்கு பர்சன்டேஜெல்லாம் அவர்கள் ஆளுங்கட்சியாக மாறுவதற்கு அதிமுக தனிப்பெரும்பான்மை ஆட்சி அமைப்பதற்கு தேவையான எல்லா வாக்கு வங்கி இருக்கா? இப்போ இது போல திமுகவுடைய வாக்கு வங்கி சொல்ல முடியுமா? முடியாது. அப்படிங்கிற அடிப்படையில் திமுக என்பது தொங்கு சட்டசபை கூட அமைவதற்கான வாய்ப்பு கிடையாது. கண்டிப்பா நீங்க சொல்றத வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா தேர்தல் தேதி வந்து ஏப்ரல் 23 அப்படின்ட்டு நேற்று அறிவிச்சிருக்காங்க. இந்த விஷயங்கள் 2026 நீங்க சொல்ற மாதிரி எந்தெந்த மாற்றங்கள்லாம் ஏற்படுது அப்படின்னு தேர்தலுக்கு பின்பு தான் நமக்கு தெரியும். அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார். மிக்க நன்றிங்க.